கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டதாக. நம்ம 2 சாமுவேல் 3 அதிகாரங்கள் பார்த்துருக்குறோம். இதில் வந்து யோவாப்பு என்ன செஞ்சிட்டான்னா, ஆசைகள் என்ன செஞ்சிட்டான், அப்னேர் வந்து தாவீதோட வந்து உடன்படிக்கை பண்ணி இஸ்ரவேலுக்குள்ள வந்து சேர்ந்ததுனால அவன் நினைச்சிட்டான் தன்னுடைய சகோதரன் ஆசைகளை கொண்டது நிமித்தமாக யோவாப் கொண்ட நிமித்தம் எல்லாரும் அவனை அடக்கம் பண்ணிட்டு வந்து தாவீது என்ன செய்வானா, நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவனா இருந்தாலும் நான் பலவீனனா இருக்கிறேன், என்னுடைய பலத்துக்கு மிஞ்சி யோவாப் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி சொன்னதை நம்ம வந்து 3வது அதிகாரத்தில் பார்த்தோம். இப்போ 4வது அதிகாரத்தில் என்னன்னா, இப்போ அப்னேர் வந்து யாரு, சவுலுடைய படைத்தலைவனா இருந்தான். சவுல் வந்து சகல இஸ்ரேவேலுக்கும் ராஜாவா இருந்தான். ஆனா தாவீது என்ன விரட்டி விட்டு பார்த்தோம். இப்போ சவுல் ராஜா இறந்த பிறகு தாவீது என்ன செய்றான், இஸ்ரேல் தேசத்துல எப்ரோன்ல, யூதாவில் உள்ள எப்ரோன்ல மட்டும் என்ன செஞ்சான், ராஜாவா இருந்தான்னு சொல்லி பார்த்தோம். இப்போ என்ன அப்படின்னா, அந்த சவுலுடைய மகன் வந்து இஸ்போசேத்தை வந்து அப்னேர் படைத்தலைவன் நினைச்சிடான். சவுலுடைய படைத்தலைவன் ராஜா இறந்தோடனே ராஜாவுடைய மகன் இஸ்போசேத்தை நினைச்சிடான் ராஜாவா ஆக்கி வச்சிருப்பான். அதுக்கப்புறம் அந்த நினைச்சிடான் தன்னுடைய சவுலுடைய மறுமணியை ஆட்டி கூட அப்னேர் பிரவேசித்ததுனால என்னுடைய அப்பாவுடைய மறுமணி ஆட்டி கூட நீங்க பிரவேசிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டது நிமித்தமாக அவன் நினைச்சிடான் கோவப்பட்டு, ஒரு பெண் விஷயத்துல நீ இப்படி செய்றிய, ஒரு ஸ்திரீனால நீ என்னை எப்படி பகிச்சிட்டிய அப்படின்னு சொல்லி நினைச்சிடான். அந்த சகல இஸ்ரவேலுக்கு தலைவனா இருந்த இஸ்போசேத்தை விட்டுட்டு தாவீது எப்ரோன்ல, யூதா தேசத்துக்கு மட்டும் எப்ரோன்ல ராஜாவா இருக்கிற தாவீதோட வந்து சேர்ந்துக்கிட்டான். ஏன்னா கர்த்தர் வந்து சொன்னது அப்படிதான், சவுலுக்கு அப்புறம் தாவீது தான் சகல இஸ்ரவேலும் ராஜாவா இருப்பாருன்னு சொன்னதுன்படி என்ன செஞ்சிட்டான், இப்போ அவனோட சேர்ந்து உடன்படிக்கை பண்ணி அங்க இருந்து இப்போ அந்த அப்னேர் என்ன செஞ்சிட்டான், யோவாப்பு தன்னுடைய சகோதரனை கொண்டு நிமித்தமாக கோபத்துல இதை கொண்டு விட்டான். அவன் வந்து என்ன செய்ய வேவு பார்க்க வந்திருக்கான். இவர் வந்து இவரை எப்படி நீர் வைக்க சொல்லி தாவீது ராஜாட்ட யோவா சண்டை போட்டுட்டு கடைசியில் என்ன செய்யறான், யோவாப்பு வந்து ராஜா கூப்பிட்டாருன்னு சொல்லி ஏமாற்றி கூப்பிட்டு வர்ற வழியில என்ன செய்யறான், ஒரு ஒளிமுக வாசலை வச்சு என்ன செய்யறான், அவனை கொண்டுட்டதை நம்ம பார்த்துறோம். அதனால இப்போ என்னன்னா, அப்னேர் இறந்து போன செய்தியை வந்து இப்ப சகல இஸ்ரவேலர்கள் அறிஞ்சுக்கிட்டாங்க. இஸ்ரவேலர்கள் யாரு, சவுலுடைய மகன் இஸ்போசேத்தன், அது ராஜாவா இருக்கான்னு சொல்லி பார்த்தோம். அந்த இப்ப சகல இஸ்ரவேல இருக்கிறவங்க எல்லாம் நம்ம அப்னேர் இப்ப தாவீதுகிட்ட போய் இப்படி மடிஞ்சு போயிட்டானே, இப்படி செத்து போயிட்டானே அப்படின்னு சொல்லி சகல இஸ்ரவேலர்கள் என்ன செய்றாங்க, இப்போ வேதனையோடு இருக்கிறாங்க. இந்த சமயத்துல இப்போ அப்னேர் இறந்து போனது கேட்டோன்னா, இப்போ இஸ்போசேத்தின் கை இடிச்சது திடநட்டி போயிட்டு. ஏன்னா இவனுக்கு வந்து அப்னேர் தான் ஒரு உதவியா இருந்தான், அப்னேர் தான் இவனை ராஜாவா ஆக்குனான். இப்போ இவனுக்கு இன்னும் இல்லையேன்னு சொல்லிட்டு இவனுக்கு அவன் கையெல்லாம் இடிச்சது திடநட்டு போய் மிகவும் கலங்கி போய் இருக்கிறாப்புல சகல இஸ்ரவேலர்களும் கலங்கி போய் இருக்கிறாங்க. இந்த சமயத்துல சவுலின் குமாரனுக்கு படைத்தலைவன் வந்து 2 பேர் இருக்காங்க. இப்போ வந்து சவுலுக்கு படைத்தலைவன் வந்து அப்னேர் ஒரு ஆளு. அந்த அப்னேர் தான் இப்போ இஸ்போசேத்த சவுலுடைய மகனை ராஜாவாக்குனா, இப்போ அவனை தான் அவன் இறந்து போயிட்டான். இப்போ சவுலுக்குடைய குமாரன் இஸ்போசேத் இருக்கான்ல, இவனுக்கு 2 படைத்தலைவன் இருக்காங்க. இந்த 2 சவுலுக்கு ஒரு படைத்தலைவன் அப்னேரு, இவனுக்கு 2 படைத்தலைவன் இருக்காங்க. பேரு ஒருத்தன் பேர் வந்து பானா, இன்னொருத்தன் பேர் வந்து ரேகாப்பு. இவங்க வந்து பென்யமீன் புத்திரர்ல பேரோத்தினான ரிமோனின் குமாரர்கள். இவங்கெல்லாம் பேரோத்துக்கும் பென்யமீனுக்கும் அடுத்ததா இது எண்ணப்பட்டுச்சான். பேரோத்தியர் கித்தாமுக்கு ஓடி போய் என்ன செய்றாங்க, இந்நாள் வரைக்கும் அங்கதான் என்ன செஞ்சிருக்காங்க, சஞ்சரித்து கொண்டு இருக்கிறாங்க பேரோத்தியர். இப்ப சவுலின் குமாரன் யோனத்தான் சவுலு யோனத்தான்ல யுத்தத்துல மடிச்சு போயிட்டாங்கன்னு சொல்லி பார்த்தோம். அந்த யோனத்தான் சவுலின் குமாரனுக்கு 2 காலும் முடமான ஒரு குமாரன் இருக்கிறான். எப்படி அப்படின்னா, எப்படி அவனுக்கு கால் வந்து முடமாச்சு அப்படின்னா, இப்ப சவுலு யோனத்தான் தான் யுத்தத்துல மடிஞ்சு போயிட்டாங்க, செத்து போயிட்டாங்க. அந்த செய்தி கேள்விப்பட்ட உடனே யோனத்தானுடைய மனைவி என்ன செய்யறா அப்படின்னா, தன்னுடைய கணவன் மாமெல்லாம் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லி அந்த யுத்தம் நடந்த இடத்துக்கு என்ன செய்யறா, செத்து போன இடத்துக்கு பாக்குறதுக்கு ஓடி வரா. ஓடி வரும்போது அந்த யோனத்தானுக்கு பிறந்த குமாரன் வந்து மேவி போசேத்து. இந்த மேவி போசேத்துக்கு அப்போ வந்து வயசு 5 வயசு. அவங்க அப்பா யோனத்தான் சாகும்போது யோனத்தானோட மகன் மெவி போசேத்துக்கு 5 வயது. 5 வயதுனா இவன் நடந்து போன லேட் ஆகலாம். அப்பெல்லாம் என்ன செய்வாங்க, குதிரை கழுதை இப்படி தானே போக முடியும், எல்லாம் பசுகிசெல்லாம் கிடையாதுல்ல. அதனால இவன் நினைச்சிடான், செய்தி கேள்விப்பட்டோன்னா ஓடி தான் போறாவா. ஓடி போகும்போது பிள்ளைய நடத்தி கூட்டிட்டு போகல, லேட் ஆகும், சின்ன பிள்ளை. அதனால அவன் என்ன செய்றானா, இடுப்புல எடுத்து வச்சுட்டு அவன் என்ன செஞ்சா ஓடுறான். அந்த ஓடி போற வேகத்துல என்ன செய்றான்னா தட்டி கீழே விழுந்துட்டான்.
கீழே விழுந்ததுல அவனோட மகனுக்கு என்ன செய்யுது, கீழே விழுந்ததுல கால் என்ன செய்யுது, முடமாயிட்டான். அதனால அதனால இப்போ அந்த பையன் முடமாவே என்ன செய்றான், இருக்கிறான். 5 வயதுல முடமாயிட்டான். 5 வயதுல அப்போ இழந்திருக்கிறான். இப்போ அந்த அவன் பேர் என்னது, மெவிபோசேத்து. இந்த சமயத்துல இப்போ இந்த பேரேத்தனாகிய ரிம்மோனின் குமாரர்கள் ரேகாப்பும் பானாபும் தான் இப்போ இஸ்பாசேத்துக்கு படைத்தலைவன் சொல்லி பார்த்தோம்ல. இவங்க என்ன செஞ்சுட்டாங்கன்னா, அந்த இஸ்பாசேத்து வந்து மத்தியான நேரத்துல, வெயில் நேரத்துல படுக்கையில என்ன செய்யறான், தன் மனைவியோடு என்ன செய்யற இன்பமா இருக்கிறான். அந்த நேரத்துல வந்து என்ன செய்யறான் அப்படின்னா, இந்த 2 படைத்தலைவர்களும் ராஜா வீட்டுக்குள்ள, இவ படைத்தலைவன்ல ஃப்ரீயா போவாங்கல்ல, அதனால இவங்களுக்கு உரிமை இருக்கிறனால என்ன செய்றாங்க, கோதுமை வாங்குறதுக்கு போற மாதிரி என்ன செய்றாங்க, நடு வீடு மட்டும் என்ன செஞ்சிட்டாங்க, போயிட்டாங்க. நடு வீடு மட்டும் என்ன செஞ்சுட்டாங்க, இவங்க போயிட்டாங்க. போனதுல இவங்க என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னா, அந்த அவன் தூங்கிட்டு இருக்க நேரத்துல என்ன செஞ்சுட்டாங்கன்னா, நேரம் பையன் வயிற்றுல என்ன செஞ்சுட்டாங்க, குத்தி போட்டுட்டாங்க. குத்தி என்ன செஞ்சுட்டாங்க, கொண்டு போட்டாங்க. குத்தி கொண்டு நடு வீடு மட்டும் போய் குத்தி என்ன செஞ்சுட்டாங்க, குத்தி கொண்டு போட்டாங்க. இப்படி கொண்டு போட்ட உடனே அந்த செய்தி என்ன செய்யறாங்க அப்படின்னா, இவன் என்ன வேணிக்குனே குத்தி கொண்டு போட்டான். ஏன்னா தாவீதுக்கு அவங்க அப்பா சவுல் வந்து எதிராக இருந்தாருன்னா, அப்ப நம்ம வந்து என்ன செய்றா, இப்ப ராஜாவா இருக்கனால இவன் நம்ம குத்தி கொண்டு போட்டுட்டு இவன் தலையை கொண்டு நம்ம ராஜாட்ட வந்து கொடுத்தா ராஜா நம்மள பாராட்டுவாரு, நமக்கு பரிசு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இவங்க படைத்தலைவர் நினைச்சிட்டாங்க. படைத்தலைவன் அவங்க ராஜாவுக்கே என்ன செஞ்சாங்க, எதிராக செயல்பட்டுட்டாங்க. இப்ப நம்ம தேசத்துல பார்க்கும்போது நம்ம பிரதமர் இந்திரா காந்தி அம்மா இருக்கும்போது அவங்க படைத்தலைவன் கூட இருந்த சிறிய என்ன செஞ்சுட்டா, மாலையை போடுற மாதிரி கொண்டு வச்சு கொண்ட பறி. இப்ப இவங்களும் என்ன செஞ்சுட்டாங்க, வேதத்தின்படிதான் தேசத்திலே நடந்திருக்கு. இப்ப என்ன அப்படின்னா, இவங்க படைத்தலைவர்கள் என்ன செய்றாங்க, ராஜாவோடு நல்ல பிள்ளைய மாதிரி இருக்கிற மாதிரி இருந்துட்டு கடைசியில என்ன அப்படின்னா, கடைசியில என்னன்னா இவங்கள என்ன செஞ்சாங்க, படுக்க அறையிலே போய் என்ன செஞ்சுட்டாங்க, நடு வீடு மட்டும் கோதுமை வாங்க போற மாதிரி போய் கடைசியில என்ன செஞ்சுட்டாங்க, வயிற்றுல குத்தி கொண்டு போட்டுட்டு வந்துட்டாங்க. கொண்டு போட்டுட்டு என்ன செய்றாங்க, பின் வாசல் வழி என்ன செஞ்சுட்டாங்க, 2 பேரும் ஓடி போயிட்டாங்க. இப்போ பள்ளி அறையில எல்லாம் இறந்து கிடக்காப்புல, பெட்ரூம்ல இறந்து கிடக்குறதுனால இப்போ யாருக்குமே தெரியல. இவங்க என்ன செய்றாங்க, ரகசியமா பின்னாலோடி ஓடி போயிட்டாங்க. இப்போ ஜனங்கள்லாம் பார்த்தாங்க, இந்த இப்போ நம்ம ராஜாவை இன்னும் காணல, வெளியில வரலன்னு சொல்லி மக்கள்லாம் தேடிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் என்ன செய்றாங்க, இப்போ காணலைன்னு சொல்லி உள்ளவே பார்த்தா பள்ளி அறையில என்ன செய்றாரு, பள்ளி அறைன்னா படுக்கறையில என்ன செய்றாரு, இறந்து கிடக்கிறத பாக்குறாங்க. ஆனா இறந்து கிடக்குறாரு, தலையை வெட்டி கொண்டு போயிட்டான். இல்லை குத்தி கொண்டு போட்டுட்டு தலையை வெட்டி ராஜாட்ட கொடுத்தாதானே நமக்கு பிரைஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளை பாராட்டுவார் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுட்டான் அப்படின்னா, தலையை மட்டும் வெட்டி என்ன செஞ்சுட்டான், கொண்டு போயிட்டான். இப்போ மக்கள்லாம் பார்த்து என்ன செய்றாங்க, வேண்டப்பட்டு எடுத்து அடக்கம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த அடக்கம் பண்ணலை. இப்போ மக்கள்லாம் என்ன செய்றாங்க, இறந்து போயிட்டாங்க தெரிஞ்சு போயிடுச்சு. இந்த சமயத்துல இந்த 2 பேரும் என்ன செஞ்சுட்டாங்க, தலையை எடுத்துக்கொண்டு தாவீது ராஜாட்ட கொண்டு ஓடி போய் சொல்றாங்க, உங்களுக்கு உங்க பிராணனை வாங்க தேடுறதுக்கு சத்ருவா இருந்த சவுளுடைய மகன் இஸ்போசேத்தை நாங்க என்ன செய்றோம், கொண்டு அவங்க தலையை நாங்க கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி என்ன செய்றாங்க, நீங்க சவுல் ராஜா வந்து உங்களுக்கு பழி வாங்குன்னு நினைச்சாரு, அந்த பழி வாங்குன்னு நினைச்ச சத்ருடைய மகனுடைய தலையை நாங்க என்ன செய்றோம், பழி வாங்கி நாங்க கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி என்ன சொல்றாங்க. அப்படி சொன்ன உடனே இப்ப தாவீதுக்கு என்ன செஞ்சுட்டு கடும் வேதனை உருவாயிடுச்சு. ஏன்னா தாவீது என்ன செஞ்சாரு, சவுல் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்னு சொல்லி அவர் கையில 2 நேரம் சவுல் மாட்டினாரு. ஒருக்கா என்ன செஞ்சாரு, பாத்ரூம்ல இருக்கும்போது மாட்டினாரு, அந்த சால்வையை மட்டும் அறுத்துட்டு விட்டுட்டான். இன்னொருக்கா தூங்கிட்டு இருக்கும்போது சொம்பையும் தண்ணி ஈட்டி மட்டும் எடுத்துட்டு வந்துட்டான். அப்பவும் கொலை செய்யலை. நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மேல நான் கைப்பட மாட்டேன், அவர் என்னை கொலை செய்ய வகை தேடுறாரு, ஆனா நான் கொலை செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு தப்பிச்சு விட்டுட்டு வந்தான். இப்படி இருக்க சூழ்நிலை. இப்ப அடுத்தபடியாக சவுல் வந்து யுத்தத்துல மடிஞ்சிட்டு இருக்கும்போது அமலேக்கன் வந்து என்ன செஞ்சுட்டான், எனக்கு நான் யுத்தத்துல மடிஞ்சிட்டு இருக்கேன், ஈட்டில நான் விழுறேன், எனக்கு வந்து என்னை கொண்டு போட்டு எனக்கு வழி தாங்கும்னு சொல்லும்போது அமலேக்கன் கொல்லும் போது அவனையே கொண்டு போட்டுட்டான். இப்போ இந்த நியூஸ் தெரியாதபடிக்கு இவன் என்ன செஞ்சுட்டான் அப்படின்னா, 2 படைத்தலைவர்களும் இவனை கொண்டு போட்டு வந்த உடனே இப்ப தாவீது என்ன சொல்றாருன்னா, நீங்கள் வந்து என்ன செய்றீங்க, நற்செய்தி நீங்க வந்து நடிச்சுறீங்க உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா ஏற்கனவே பழி நீங்க வந்து பழி வாங்குன்னு சொன்ன உடனே நற்செய்தி கொண்டு வருவர் என்று எண்ணி ஒருத்தன் செத்து போனா அது உங்களுக்கு தெரியுமா,
அப்படின்னு சொல்றான். ஏன்னா அவனுக்கு வந்து தனக்கு நிறைய வெகுமானங்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நினைச்சான். நான் அப்போ அந்த சமயத்துல நான் என்ன செஞ்சேன், நான் சிக்லாக்ல இருக்கும்போது ராஜா இறந்து போன உடனே என்ன செஞ்சாங்க, அவங்கள கொண்டு கொண்டு போட்டு அடிச்சான், தலையெல்லாம் வெட்டிட்டு வந்தாங்க. அந்த நேரத்துல நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா, ஒரு நீதிமான நீ கொண்டு போட்டுட்டேன்னு சொல்லிட்டு அவனை கொண்டு செய்தி உனக்கு தெரியாதா, நீ இப்போ எப்படி ஒரு படுக்கையில இருக்கிற ஒரு நீதிமான நீ எப்படி நீ வெட்டி கொண்டு போட்டுட்டு வரலாம், அதனால உன்னோட ரத்தப்பள்ளி உண்மையிலேயே சுமரும் அப்படின்னு சொல்லிட்டு, நீ எப்படி பூமியில ஒரு நீதிமான நீ கொண்டு போடக்கு நான் விடுவேனா அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, அவர் சகோதரர்களை அந்த வாலிபர்களை கூப்பிட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க இவனை என்ன செய்யுங்க, அவன் மேல விழுந்து அவனை கொண்டு போடுங்க அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு அது எப்படி கொண்டு போடணும் அப்படின்னா, அவனுடைய கைகளையும் கால்களையும் நீங்க தரித்து எப்ரோனில் இருக்கிற ஒரு குளத்தண்டையில என்ன செஞ்சிருக்க தூக்கி போட்டுருங்க. ஏன்னா இப்ப தாவீது வந்து எங்க இருக்கிறாரு, எப்ரோன்ல தான் இருக்கிறாரு. யூதா தேசத்துல எப்ரோன்ல தானே ராஜாவா இருக்கிறாரு. அதனால அந்த எப்ரோன்ல இருக்கிற ராஜா குளத்தண்டையில நீங்க என்ன செஞ்சிருங்க, கைகளையும் கால்களையும் தரிச்சு போட்டுருங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய சேவகர்களுக்கு யாரு தாவீது கட்டளையிடுறாரு. அதன்படியாக என்ன செய்றாங்க, இப்ப இந்த இஸ்போசை தலையை எடுத்துட்டு வந்த பானாப்பு ரேகாப்பு இந்த படைத்தலைவர்களை என்ன செய்றாங்க, கை காலையும் வெட்டி அந்த குளத்தண்டையில என்ன செஞ்சுட்டாங்க, போட்டுட்டாச்சு. இந்த சமயத்துல இப்போ என்ன செய்றாங்க, எப்ரோல் இருக்கிற அப்னேருடைய கல்லறையிலேயே இப்ப என்ன செய்றாங்க, இஸ்போசேத்து என்ன செய்றாங்க, அடக்கம் பண்ணிட்டாங்க. இஸ்போத்து சிலையை எடுத்து அந்த அப்னேரை கொண்டு போட்டாங்களா, அந்த கொண்டு போட்ட கல்லறை அடக்கம் பண்ணியிருக்காங்களா அந்த இடத்துல எப்ரோன்ல என்ன செஞ்சுட்டாங்க, இப்போ இவங்க யாரு இஸ்போசேத்தை என்ன செஞ்சுட்டாங்க, அடக்கம் பண்ணி முடிச்சாச்சு. இப்ப அடுத்தபடியாக 5வது அதிகாரம் எப்படின்னா, இந்த சமயத்துல இப்ப தாவீது வந்து என்ன செஞ்சான்னு பார்த்தோம், நம்ம பெலிஸ்தர் தேசத்துல இருந்து வந்து இஸ்ரேல் தேசத்துல சவுல் ராஜா இறந்த உடனே யூதா தேசத்துக்கு வந்த உடனே யூதாவில் உள்ள எப்ரோன் மக்கள் தாவீது வந்து ராஜாவா என்ன செஞ்சாங்க, ஏற்படுத்தினாங்கன்னு சொல்லி பார்த்தோம். அவங்க என்ன சொன்னாங்க, நீங்க எங்களுடைய எலும்பும் எங்களோட மாம்சமா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால சவுல் எங்களுமே ராஜாவா இருக்கும்போது இஸ்ரேவேலை நடத்தி கொண்டு போனவரும் நடத்தி கொண்டு வந்தவரும் நீர் தானே அப்படின்னு சொல்றாங்க. காரணம் என்ன அப்படின்னா, சவுல் ராஜாவா இருக்கும்போது கோலியாத்து என்ன செஞ்ச, கோலியாத்து போய் பெலிஸ்த தேசத்தில் உள்ள கோலியாத் அரக்கன் போய் யாரு, தாவீது சிறுவனா இருக்கிறவன் ஆடு மேய்க்கிறவன் என்ன செய்றான், ஒரு கூழாங்கல்லால என்ன செய்றான், ஒரு கவன் கல்லு வச்சு அந்த பெலிஸ்தனை கொண்டுட்டு வந்தவன். அதனாலதான் சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10,000 சொல்லி ஜனங்கள்லாம் முறையா பாடல்கள் பாடினதுனாலதான் சவுலுக்கு தாவீது மேல கோபம் வந்துருச்சு. இவனை இருந்த நமக்கு ராஜாங்க பதவி மட்டும்தான் இவனுக்கு மிச்சம், மத்த எல்லாமே இவனுக்கு எல்லாமே நம்ம கொடுத்துருக்குறோம். இந்த சமயத்துல இன்னும் இவனை விட்டுட்டு இருந்தா எல்லாரும் அவனதான் நம்மள யாரும் மதிக்க மாட்டாங்க, நம்ம பிள்ளைக்கும் ஒரு ராஜ பதவி கிடைக்காது அப்படிங்கறதுலதான் சவுல் என்ன செஞ்சாரு, காய்மரத்துல தாவீதை விரட்டி இளைஞ்சாரு. தாவீதை ஓடி ஒழிச்சு கடைசியில பெலிஸ்த தேசத்துல போய் ஒழிச்சிருந்தான், காத்து ராஜாட்ட போய் ஒழிச்சிருந்தான்னு சொல்லி பார்த்தோம். அங்க இருந்துதான் இப்ப சவுல் இறந்த செய்தி கேள்விப்பட்ட உடனே தன்னுடைய சொந்த இடத்துக்கு என்ன செஞ்சுட்டான், தாவீது வந்துட்டான். ஏன்னா வேற ராஜாவுக்கு என்ன செய்யறது, கர்த்தர் இவருதான் வாக்கு தத்தம் கொடுத்துருக்கிறாரு. அதனால அங்க வந்ததுனாலதான் யூதா ஜனங்கள் என்ன செஞ்சாங்க, இவரை எப்ரோன்ல ராஜாவாக்கி வச்சிருந்தாங்க. அதனாலதான் அவர் சொல்றாங்க, கர்த்தர் வந்து நீர் தானே சவுல் ராஜாவா உயிரோடு இருக்க கால நேரத்துல நீர் தானே யுத்தங்களை நடத்தி கொண்டு வந்தீரு, அதனால நீங்க இப்பொழுது என்ன செய்யறேன்னா, சகல இஸ்ரேலுக்கு மேலும் நீங்க தான் தலைவனா இருப்பான்னு சொல்லி முந்தைய கர்த்தர் உம்மிடத்துல சொன்னார்ல அப்படின்னு சொல்லி இஸ்ரேலின் மூப்பர்கள் எல்லாரும் என்ன சொல்றாங்க, எப்ரோனில் இருக்கிற ராஜா இடத்துல வந்து சொல்றாங்க. எப்ரோன்ல தான் தாவீது ராஜாவா இருக்காரு. அங்க வந்து என்ன சொல்றாங்க, இப்ப தாவீது ராஜா எப்ரோன்ல கர்த்தருக்கு முன்பாக அவர்களோட எழுச்சரா உடன்படிக்கை பண்ண பின்பு அவர்கள் தாவீது என்ன சகல இஸ்ரேலி மேல என்ன செய்றாங்க, ராஜாவாக இப்ப அபிஷேகம் பண்ணிட்டாங்க. முந்தைய எப்ரோன்ல மட்டும் இருந்தா யூதாவுல, இப்ப சகல இஸ்ரேல் தேசத்தின் மேல அவனை ராஜாவாக என்ன செஞ்சாச்சு, ஏற்பாடு பண்ணி வச்சாச்சு. இந்த சமயத்துல தாவீது ராஜாவாகும் போது 30 வயதுல என்ன செஞ்சான், இந்த யூதா தேசத்துல எப்ரோன்ல ராஜாவானான். இப்ப சகல இஸ்ரேல் மேலும் 40 வருஷம் என்ன செய்றா, தாவீது ராஜாபாரம் பண்றாரு. இந்த 40 வருஷத்துல எப்ரோன்ல யூதாவின் மேல 7 வருஷமும் 6 மாதமும் ராஜாவா இருக்கிறான். எப்ரோன்ல வந்து யூதாவில் உள்ள எப்ரோன்ல ராஜாவா இருந்தாலும் அதுல இருந்து 7 வருஷமும் 6 மாதமும் ராஜாவா இருந்தான். சகல இஸ்ரேவேலின் மேலும் 33 வருஷம் ராஜாவா இருந்தான். ஆக மொத்தம் 40 வருஷம் இஸ்ரேல் தேசத்துல தாவீது என்ன செஞ்சிருக்காரு, ராஜாவா இருக்கிறான்னு சொல்ல பார்க்கிறோம். இப்போ இங்க ராஜாவா இருக்கிற சமயத்துல தேசத்துல எபூசியர்கள் என்ன செய்றாங்க, எபூசியர்கள் யுத்தம் பண்ண ராஜாவானவர் மனுஷனோட இருக்கிறாங்க, எருசலேமுக்கு போறாங்க. எபூசியர்களோடு யுத்தம் பண்றதுக்கு ராஜாக்கள் என்ன செய்றாங்க, போறாங்க. அப்போ எபூசியர்கள் என்ன செய்றாங்க, இதுல பிரவேசிக்க தாவீதால கூடாது அப்படிங்கிறாங்க.
தாவிதால் கூடாது அப்படின்னு சொன்னோடனே தாவிது சொல்றான், தாவிது இதுக்குள்ள நீ பிரவேசிக்க மாட்டா, நீ இங்க இருந்து பிரவேசிப்பதில் குருடரும் சப்பானிகளும் உன்னை தடுப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. குருடர்களும் சப்பானிகளும் உன்னை தடுப்பாங்க, நீ எங்களோட யுத்தம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அந்த எபூசியர்கள் சொல்றாங்க. எபூசியர்கள் யாரு அப்படின்னா, கானான் தேசத்துக்கு இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் எகிப்திலிருந்து வழிநடத்தி கொண்டு வரும்போது அங்க பல விதமான ஜாதி மக்கள் இருந்தாங்க. இவங்கெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவங்க, எபூசியர், கிர்காசியர், பெருசியர், அம்மோனியர், ஏவியர்னு சொல்லி பல விதமான ஜாதிகள் இருந்தாங்க. அதுல இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்றாங்க, 12 ஒருத்தர் அவங்க ஒவ்வொருத்தரும் என்ன செய்றாங்க, யுத்தம் பண்ணி அவங்க ஒவ்வொரு இடமா சுதந்திரித்து கொண்டாங்கன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அதுல கொஞ்சம் கொஞ்சம் எபூசியர், கிர்காசியர்லாம் ஒவ்வொரு இடமா என்ன செய்றாங்க, கொஞ்சம் கொஞ்சம் விடுபட்டு இருந்தாங்க. அந்த எபூசியர்கள் தான் இப்ப என்ன செய்றாங்க, தாவீதோடு சொல்றாங்க, குருடரும் சப்பானிகளும் உன்னை தடுப்பாங்க, நீங்க எங்களோட யுத்தத்துக்கு வர முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா தாவீது என்ன செஞ்சான் அப்படின்னா, இப்ப அவங்களோட யுத்தம் பண்ணிட்டான். யுத்தம் பண்ணி அந்த இடத்தை பிடிச்சிட்டான். அந்த இடத்தை பிடிச்சு அதுக்கு சீயன், அந்த இடத்தை பிடிச்சி சீயன் கோட்டையை பிடிச்சிட்டு அதுக்கு தாவீது நகரன்னு சொல்லி என்ன செய்றான், பெயர் வச்சுட்டான். அப்போ எவன் சாலகத்தின் வழியா யாரு எபூசியர்களை அப்படி ஆத்துமாக்களை யாரு பயக்கிற எபூசரையும் தாவீதின் ஆத்மா பயக்கிற சப்பானிகள் குருடரை யாரு முறியடிக்கிறாங்களோ அவங்க இந்த எபேசுக்கு என்ன செய்யறான், தலைவனா இருப்பான் அப்படின்னு சொல்லி தாவீது சொல்லியிருக்கிறாரு. அதன்படியாக இப்ப அந்த இடத்தை யாரு பிடிக்கிறா அப்படின்னா, யுத்தம் பண்ணி தாவீதிற்கு வாசம் பண்ணி அதுக்கு தாவீது நகரம் என்று பெயரிட்டு, அதான் சீயன் கோட்டை சொல்லி பார்த்தாலும் அந்த சீயன் கோட்டையில அதை யுத்தம் பண்ணி ஜெயித்து அதுக்கு தாவீது நகரம் சொல்லி பெயரிட்டு மில்ல என ஸ்தலம் தூக்கி உட்புற மட்டும் சுற்றில இருக்கிற மதிலை கட்டிட்டாங்க. அந்த சீயன் கோட்டையை பிடிச்சு அது தாவீது நகரம்னு சொல்லி பெயர் வச்சு அதுக்கு என்ன செய்றாங்க, மில்லோ என்னும் ஸ்தலம் தூக்கி உட்புற மட்டும் சுற்றில இருக்கிற மதிலெல்லாம் கட்டிட்டாங்க. இப்படியாக தாவீது என்ன செய்றான், அந்த எபூசியர்களை என்ன செஞ்சுட்டான், இப்ப முறியடிச்சுட்டான். தாவீது நாளுக்கு நாள் என்ன செய்றான், விருத்தி அடைந்து வரான். சேனையின் கர்த்தர் அவனோடு இருக்கிறதுனால தாவீது நாளுக்கு நாள் என்ன செய்றான், விருத்தி அடைஞ்சு வரான். அவன் எதுனா கர்த்தர் இல்லாம எதுவுமே செய்ய மாட்டான், எதுவுமே கத்திட்ட கேட்காம செய்ய மாட்டான். அதனால கர்த்தர் அவனோடு இருக்கிறாரு, அவனோடு இருந்ததுனால சகல காரியங்களும் அவனு வாய்க்கு செய்யறாரு. அதனாலதான் ஒரு சிறு வயதுல என்ன செஞ்சா, அந்த பெலிஸ்தனோட எல்லா ராஜாக்கள் எல்லாருமே பயந்து ஒதுங்கும் போது சிறுவனா இருந்தே என்ன செஞ்சான், கொண்டு போட்டுட்டு வந்தான்னு சொல்லுவாங்க. அதை ஒரு கவன்கல்ல வச்சு என்ன செஞ்சுட்டான், கொண்டு போட்டு வந்தான்னு சொல்லி நம்ம பாக்குறோம். அந்த இதுல கர்த்தர் கூட இருந்ததுனால சத்துருக்களை முறியடிக்க கர்த்தரின் மூலமா கிருபை செய்து கொண்டு வர்றார். நாம என்ன சொல்றோம், நம்மளும் கர்த்தரோடு இருந்தா, கர்த்தர் நம்மளை துணையா வச்சுட்டு இருந்தோம்னா நம்ம எதிராளியோட கர்த்தர் யுத்தம் பண்ணி நமக்கு என்ன செய்வாரு, ஜெயத்தை தருவார். இப்ப அடுத்தபடியாக தீருவின் ராஜாவாகிய ஈராம் என்ன செய்யறான் அப்படின்னா, தாவீதின் இடத்துல ஸ்தானாபதிகளை அனுப்பி கேதுரு மரங்கள், தச்சர்கள், கல் தச்சரங்களை அனுப்பி தாவீதுக்கு ஒரு வீட்டையே கட்டி கொடுத்துட்டான். ராஜாவா வந்த பிறகு யார்கிட்டயும் போய் கை நீட்டி கேட்க போகல. ஈராம், அந்த தீரு ராஜா, தீரு தேசத்துல ராஜா பேரு ஈராம். இந்த ஈராம் என்ன செஞ்சுட்டான்னா, ஸ்தானாபதிகளை அனுப்புறாரு, தாவீதுட்ட அனுப்பி நமக்கு வீட்டை கட்டித்தாரு அப்படின்னு சொல்லி கேதுரு மரங்கள், தச்சர்கள், எல்லாமே அவனே ஆட்கள் எல்லாம் கொடுத்து அவனே பொருட்கள் எல்லாம் கொண்டு போய் அந்த தீரு ராஜாவே தாவீதுக்கு என்ன செஞ்சுட்டாரு, ஒரு வீட்டை கட்டி கொடுத்துருக்கிறாரு. இப்போ இந்த சமயத்துல இப்ப கர்த்தர் இருக்கிறாரு, தன்னை இஸ்ரேல் மேல என்ன செய்றாங்க, ராஜாவாக திடப்படுத்தி வச்சிருக்கிறாரு. அப்படி இந்த செய்தியை இப்போ திடப்படுத்தி அவர் இருக்கிற ராஜாவாக உயர்த்தி வச்சிருக்கிறாரு. இதை இப்ப தாவீது கண்ட உடனே என்ன சொல்றேன்னா, இப்போ தாவீது எல்லா இடத்துலயும் ஆசிரியக்கப்பட்டிருக்கான். இப்படி இருந்த சமயத்துல இப்ப எப்ரோனில் இருந்து எருசலேம்ல இன்னும் என்ன செய்யறான், இந்த எப்ரோன்ல இருக்கும்போது அவனுக்கு இருந்த மனைவிகள் யாரு இருந்தாங்க, ஏற்கனவே அந்த பரிசு தேசத்துல இருக்கும்போது எஸ்ரேலின் ஊரானாகி அகினவா மனைவியா இருந்தா. அடுத்தெல்லாம் நாபால அபிகாயில் நினைச்சாரா, நாபாலை கொண்டு போட்டுட்டு நாபாலுடைய மனைவி நாபால் இறந்த உடனே, நாபாலில் வியாதியில இறந்த உடனே நாபாலுடைய மனைவி அபிகாயில திருமணம் முடிச்சிருந்தான்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கு முன்பாக சவுல் ராஜா மகள் மீகாலை கொடுத்திருந்தாரு. ஆனா இவனை காட்டுக்கு விரட்டி விட்டதுனால மீகாலை வேற இடத்து பல்தியல் என்பதற்கு கொடுத்துட்டாருன்னு சொல்லி பார்த்தோம். அதனால இப்ப 3 பேரும் திருமணம் முடிச்சாச்சு இந்த சமயத்து. ஆனா மீகால் இப்ப கூட இல்லை, அவங்க 2 பேரும் கூட இருக்காங்க. இது போதாதுன்னு சொல்லி இப்ப சகல இஸ்ரேல் மேலும் ராஜாவா ஆன உடனே இப்ப தாவீது என்ன செய்றாரு அப்படின்னா, இன்னும் அதிகமான மறுமனையாட்டிகளையும் ஸ்திரீகளையும் என்ன செய்றான், வச்சுக்கிட்டான். மறுமனையாட்டிகள் ஸ்திரீகளை என்ன செய்ய வச்சிருக்கான். அதனால அவங்களுக்கு அதிக குமாரர்கள் குமார்த்திகள்லாம் என்ன செய்து தாவீதுக்கு பிறந்திருக்கிறாங்க. இப்ப எருசலேம்ல இஸ்ரவேல் தேசத்துல எப்ரோனை விட்டு எருசலேம்ல ராஜாவா வந்த பிறகு அவனுக்கு சம்முவா, சோவாப், நாத்தான், சாலமோன், இப்பார், எலிசுவா, எபேத், எப்பியா, எல்ஷமா, எலியாதா, எலிப்லேத் என்னும் பேருடைய குமாரர்கள் அவனுக்கு என்ன செய்யறாங்க, இப்ப எப்ரோன்ல பிறந்திருக்கிறாங்க, இந்த எருசலேம்ல பிறந்திருக்கிறாங்க. இப்ப தாவீது இஸ்ரேல் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி
பிறந்துட்டாங்க, இப்ப பிறந்து இப்படி இருக்கிறாங்க. இந்த சமயத்துல என்ன செய்றான், இஸ்ரவேலருக்கு சவுல் ராஜாவுக்கு பயந்து போய் எங்க ஒளிச்சிருந்தான், பெலிஸ்தர் தேசத்துல ஆகீஸ் ராஜாட்ட போய் ஒளிச்சிருந்தான்னு சொல்லி பார்த்தோம். இப்ப இவங்க என்ன செய்றாங்க, சகல இஸ்ரேல் மேலும் தாவீது ராஜாவாயிட்டான்னு சொன்ன உடனே இப்ப அவங்களுக்கு கடுப்பு உருவாயிற்று. ஏற்கனவே அவங்க யுத்தத்துக்கு வரும்போது பிரபுக்கள் என்ன சொன்னாங்க, அவனை கூட்டிட்டு போக கூடாது, அவங்க இடம், அவங்க நமக்கு நம்மளோட நல்ல பிள்ளை மாதிரி நடிக்கிறான் அப்படின்னு சொல்லிதான் யுத்தத்துக்கு கூட்டிட்டு போகலன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இப்போ இங்க வந்து சவுல்ராஜா மறுத்த உடனே சகல இஸ்ரவேலுக்கும் ராஜாவா இருக்கிறான், இவனுக்கு அபிஷேகம் பண்ணியாச்சு ராஜாவா அப்படின்னு சொல்லி இந்த செய்தியை பெலிஸ்தர்கள் கேள்விப்பட்டோன்னு இப்ப நினைச்சுறாங்க தாவீதை எப்படியா கொண்டு போட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப தாவீதை தேடும்படியாக பெலிஸ்தர்கள் என்ன செய்றாங்க, வராங்க. வந்து ஒரு அரணிப்பான இடத்துல வந்து என்ன செய்றாங்க, இருக்கிறாங்க. அரணிப்பான இடத்துல எங்க பெலிஸ்தர்கள் வந்து ரெப்பாயும் பள்ளத்தாக்குல இருந்து பரவி, எப்பவுமே அவங்க யுத்தத்துக்கு வரும்போது அந்த ரெப்பாயும் பள்ளத்தாக்குல தான் நினைச்சுவாங்க பரவி இருப்பாங்க. பெலிஸ்தர்கள் இஸ்ரேலோட யுத்தத்துக்கு வரும்போது அதே போல பெலிஸ்தர்கள் நினைச்சாங்க ரெப்பாயோட பள்ளத்தாக்குல வந்து பரவி இருக்கிறாங்க. பெலிஸ்தருக்கு விரோதமாக நம்ம யுத்தத்துக்கு போகலாமா போகக்கூடாதா அப்படின்னு இவங்க யுத்தத்துக்கு வந்துட்டாங்க. அதனால கர்த்தரோடு தாவீது கேட்கிறாரு, யுத்தத்துக்கு போகலாமா போகக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்ப கர்த்தர் சொல்றாரு, நீ போ, அவங்கள கையில நிச்சயமா நான் ஒப்பு கொடுப்பேன்னு சொல்றாரு. அதன்படியாக தாவீது என்ன செய்றாரு, பாகால் பிரசாமிக்கு வராரு. அங்க வந்து என்ன செய்றாரு, தண்ணீர் உறைந்தோடு தண்ணி எப்படி உடைஞ்சு ஓடுமோ அதே போல பெலிஸ்தரில் உள்ள சத்துருக்கள்ல கர்த்தர் என்ன செஞ்சுட்டாரு, முன்பாக ஓடி போக வச்சார். அதனால அந்த இடத்துக்கு பாகால் பிரசாமி அப்படின்னு சொல்லி என்ன செய்றான், தாவீது பேர் வச்சான். அடுத்தபடியாக பெலிஸ்தர்கள் அந்த யுத்தத்துக்கு வந்துட்டு போகும்போது அவங்க விக்கிரங்களெல்லாம் என்ன போட்டு ஓடிட்டாங்க. இந்த விக்கிரங்களெல்லாம் தாவீது என்ன செய்றார், தாவீது அவங்க மனுஷங்களும் எடுத்து இருந்துறாங்க, அதை சுட்டு எடுத்து போட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் 2ஆம் திருப்பம் என்ன செஞ்சுட்டாங்க, பெலிஸ்தர்கள் ரெப்பாயும் பள்ளத்தாக்குல இருந்து யுத்தத்துக்கு வந்தாங்க. அப்ப தாவீது வந்து கர்த்தரிடத்துல விசாரிக்கும் போது கர்த்தர் சொன்னார், நேர யுத்தத்துக்கு நேரே போகாதபடிக்கு முஸ்கட்டை செடிக்கு பின்னால ஒளிஞ்சு இருந்து அந்த இரைச்சல் கேட்கும் போது நீ போ அப்படின்னு சொல்றாரு. அதன்படியாக தாவீது செஞ்சா. அந்த நேரத்துல என்ன செஞ்சா, பெலிஸ்தரை முறியடிச்சிட்டான். அதுக்கப்புறம் நடந்துச்சு நாளைக்கு பார்ப்போம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.